எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறது கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்புறம் கும்பா தான். இங்கே பார்த்தீங்களா, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வருது அல்லது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் வருதுன்னா அந்த இடத்துல மேபி வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சமீபத்தினுடைய ட்ரெண்டின் படி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் விற்று ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் எல்லாம் பணத்தை எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க மேபி கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஷார்ட் டேர்மில். அப்போ அது போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே விற்றதுக்கு அப்புறம் மறுபடி கீழே வருதுன்னா மறுபடி விற்றதை போய் திருப்பி வாங்கிக்குவாங்க. இல்லை மார்க்கெட் இப்படி உடச்சிட்டு மேலே போகுதுன்னா மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் இல்லையா, அப்போ போய் மறுபடியும் வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்கனால நம்மளுக்கு என்ன இப்போ ஆக போகுதுன்னா, ஒன்றா மார்க்கெட் நல்லா வெடிச்சு செதற போகுது இந்த பாயிண்ட்ல இருந்து, அல்லது கீழே ஒரு 500-1000 பாயிண்ட் இறங்கி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஏற்படுத்தி தர போகிறதா நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம், ஃபாரினர்ஸ் தொடர்ந்து 2 நாள் ஒரு மாதிரி பையிங்கில் போயிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு கண்குளிர நல்லா தான் இருக்கு. அதே சமயம் நம்மளுடைய இந்திய ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுபடியும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக திரும்பியிருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா அவர்கள் நல்லா வளர்ச்சி பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நிறைய யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய ஆளு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ நாடு உருப்படாது 5 வருஷத்துக்கு, அதாவது அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி எதிர்பார்க்குறாங்க, அது வரல, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி மறுபடியும் இவங்களையே ஃபினான்ஸ் மினிஸ்டர் நியமிச்சிருக்காங்க. அப்போ இனி என்ன ஆகுன்னா, இனி 5 வருஷத்துக்கு ஐயோ நாடு சரி வராது உருப்படாது அப்படின்ட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம இனி எதிர்பார்க்க போகிறோம். எது எப்படியோ இப்போதைக்கு தற்போதைக்கு இமீடியட் ரியாக்ஷன் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம நேற்று எதுக்கு இறங்கணும், ஒருவேளை தெரியாமல் இறங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குங்க. அவன் நேற்று எதுக்கு இறங்கினானே நியூஸே அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. பட் நேற்று ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் நேற்று எதுக்கு இறங்கணும், தெரியாமல் இறங்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி ஒரு 4% ஏறிட்டான். இந்த சமயத்தில் இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் அப்படின்றது ஒரு சிறிய அளவில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கு. அவனுடைய லாபம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, லாபம் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய பருவத்தில் இருக்கான். இதுக்கு முன்னாடி 2-3 வருடங்களை பார்க்கும்போது நஷ்டத்திலிருந்து கொஞ்சம் லாபம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாபம், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லாபகரமான கம்பெனியாக மாறி இருக்கு. முதலீட்டாளர்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா, பெரிய ஆளு இதை வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு லேஸ் வாக்கில் ஓரளவுக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல எஃப்ஐஎஸ்டிஐஸும் வச்சிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னா, இது போன்ற பங்குகள்லாம் எப்பெல்லாம் கீழே விழுகுதோ அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க போல. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான், எதுக்கு இறங்கினானே தெரியல, ரொம்ப வேகமாக இறங்கிருச்சு இந்த பங்கு. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு நல்ல ஷார்ப் யூட்டர்ன் எப்போ 2023 ரொம்ப ரீசெண்டாக 340 இருந்து அவன் பாட்டுக்கு 520 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ 2024 இதே மாதிரி தான் வேகம். இவனுடைய பழக்க வழக்கமே அப்படித்தான் போல, வேகமாக இறங்கிட்டு வேகமாக இறங்குறது போல. அப்போ இந்த முறையும் வேகமாக இறங்கியிருக்கான். அப்போ ஒரு அதிகம் வேண்டாம், ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது இது 520 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை 320 வந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேபி 320 ரூபாயிலிருந்து மறுபடியும் 420 போனா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா நியூஸும் வந்துருச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு நியூஸ் வர வேண்டியது இருக்கு, யூஎஸ் ஃபெட் ரேட் சம்பந்தமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மார்க்கெட்டுக்கு தான் பெரிய லெவலில் வரும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல ஏதாவது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்குன்னா, இந்த பிரைமரி மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஐஎக்ஸிகோ ஐபிஓ அப்படின்றது இன்னைக்கு டே 2. இதுல ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா? இந்த ஐஎக்ஸிகோ ஐபிஓ பத்தி நம்ம 2-3 நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். அதுல 93 ரூபாய்க்கு வரக்கூடிய இந்த ஐபிஓ இன்னைக்கு 2வது நாள். இதனுடைய லாஸ்ட் டேட் அப்படின்றது நாளைக்கு புதன்கிழமை. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வளரும் பருவத்தில் இருக்கு, அதாவது ஏறுமுகமா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ 2வது நாள் தன்னுடைய லாபத்தை கண்டிப்பா கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. நாளைக்கு இது ஓரளவுக்கு பெஸ்டா இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஐபிஓ தான். தற்சமயத்துக்கு லிஸ்டிங் கெயினுக்காகவாது இது ஏதாவது ஒரு லாபத்தை பண்ணி கொடுக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் காமிக்குது. பாவங்க, நேற்று இந்த எம்ஃபாசிஸை பிடிச்சி அடி குத்துன்னு குத்துனாங்க. ஆல்மோஸ்ட் 4-5% கீழே இறங்கி இருந்தது, இப்போ ஃபிளாட்டா இருக்கான். அதே ரீசன் தான் இந்த சின்ட்ரா அப்படின்றவங்க இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா ஷேர்ல ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்காங்க, எஃப்ஐஎஸ்ஸா இருக்காங்க இந்த சின்ட்ரா அப்படின்றவங்க.
ஆல்மோஸ்ட் 25% ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, சரி ஒரு 5% கழட்டி விடுவோம், இவங்கெல்லாம் 2021 வாங்கியிருக்காங்க, அப்போ எவ்வளோ லாபம் இருக்கும், ஒரு 5% கழட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி கழட்டி விடுற மகராசங்க பிரீமியத்தில் கழட்டி விட்டா பரவாயில்ல, டிஸ்கவுண்ட்ல கழட்டி விடுறாங்க, 63 to 70 ரூபா ரேஞ்சில் கழட்டி விடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மீடியாக்கள் வந்துட்டு இருந்தது. அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 70 ரூபாய்க்கு இருந்த க்ளோசிங் பிரைஸ் இருந்த ஐஆர்பி இன்னைக்கு 65 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நியூஸ்களை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து வைக்க முடியாது. இது எப்போ வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் ஏதாவது ஒரு ஷேர் வாங்குறதே என்னைக்காவது ஒரு நாள் வித்துட்டு வெளியே போகிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி நியூஸ் இருக்கு. ஆனால் அதை நம்ம இந்த நியூஸை மட்டும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேபி இப்படி வேணா யோசிச்சு பார்க்கலாம், ஒரு ஐபிஓ வருது, அதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கு, அந்த லாக்இன் பீரியட்ல யாராவது வித்துட்டு வெளியே போவாங்க, அப்படி மாதிரி வேணா நான் யோசிச்சு பார்க்கலாம் ஒழிஞ்சு, இதெல்லாம் பாவம் நம்மளுடைய காலுக்கு அடியிலேயே கிடக்கக்கூடிய பாம்பு மாதிரி என்னைக்கு வேணாலும் காலை கொத்தும். ஸோ கண்டிப்பாக இது துரதிருஷ்டவசம் தான். ஓவர் நைட்டில் 7% உங்களுடைய பணம் காணாமல் போயிருக்கு. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நண்பர்களே, இந்த வோடஃபோன் ஐடியா ஷேரில் இன்னொரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே 18,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. இப்போ ப்ரெஃபரன்ஷியல் பேசிஸில் மறுபடியும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு. இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் இந்த ஐஎக்ஸிக்யூ ஐபிஓ இப்போதான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், அதை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரதா மோட்டார்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா, அதுக்கு பைபேக் வந்திருக்கு. இப்போதான் ரீசெண்டாக அஜந்தா ஃபார்மா வந்தது, அது இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. ஆனந்த் ரத்தி வந்தது, அது நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. இப்போ இந்த சாரதா மோட்டார் அப்படின்றதுக்கு 14ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அது எதுக்கு அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க ஓடி போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பைபேக்கு அப்ளை பண்ணி விட வேண்டியது தான். ஒவ்வொரு ஷேர்லையும் ஒரு 400 ரூபா அல்லது 300 ரூபா கிடைச்சாலும் எப்படியும் 1000 ரூபா பாருங்க, சிம்பிள் மணி. அதாவது ஒரே ஒரு ஷேரை வாங்கி பைபேக்கு அப்ளை பண்ணி அந்த ஒரு ஷேரையை அவங்க பைபேக் பண்ணிக்கிட்டாங்கன்னா 1000 ரூபா சிம்பிளான மணி தான் பாருங்க. நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த யூபிஎல், சம்பல் ஃபெர்ட், எஸ்ஆர்எஃப் போன்ற கெமிக்கல் ரிலேட்டடான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி மான்சூன் சீசன் காரணமாக காமிச்சு இந்த பங்குகள்லாம் மேல் நோக்கி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா வச்சிருந்ததுக்கு இன்னைக்கு மேல தூக்கி விட்டானுங்க. இதுக்கு தாங்க ஒரு லாபகரமான கம்பெனி வாங்கிட்டா பயம் என்பது இல்லை அப்படின்றத இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா சொல்லுது. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இவன் 90% லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. ஜஸ்ட் 3 months தான் அது நடந்திருக்கு. பிப்ரவரி மாசத்துல இருந்து டபக்கு நடந்திருக்கு. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த பங்கு சமீபத்தில் ஒரு சப்போர்ட் எடுத்தா 870க்கு சப்போர்ட் எடுத்தது, இப்போ 1670 வரைக்கும் வந்திருக்கான். போன வருஷம் கூட 2022 சமயத்தில் 535க்கு சப்போர்ட் எடுத்தா 1000 ரூபா போனான். இனி மறுபடி கீழ் நோக்கி ஒரு 1400 1200 வந்தா அந்த சமயத்தில் நான் நோட் பண்ணி வைக்கணும். நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு 6 ஷேரை பார்க்க போறோம். இந்த 6 ஷேர் ஏதாவது கூடிய விரைவில் மேலே ஏறி வருவான். அப்படி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ஜிஎஸ்எஃப்சி அப்படின்ற ஒரு ஷேர் மான்சூனை காரணமாக காமிச்சு இந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கம்பெனி மேலே ஏற்றி விட போறாங்களா அப்படின்றது தெரியல. மேலே ஏற்றி விட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி 260 வந்திருக்கா, அதுக்கு மேலே 320 வரைக்கும் போயிருக்கா. ஏதாவது மேலே வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பங்கெல்லாம் வாங்கி 6 மாசமா சும்மா வந்துருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப பரவாயில்ல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்எல்சி இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போய்க்கிறான். அப்ப இந்த முறை பிரேக் அவுட் ஆயிருவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி மட்டும் பிரேக் அவுட் ஆயிட்டானா அவனுடைய பழைய 300 ரூபா பக்கத்தில் போயிடுச்சுன்னா இதுவும் ரொம்ப சந்தோஷம். இந்த சஃபாரி அப்படின்ற ஷேர் வந்து லக்கேஜ் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான கம்பெனி நீங்க வச்சுங்களேன், லக்கேஜ் மேனுஃபேக்சர்னு வச்சுங்க. இந்த கம்பெனி பார்க்கும்போது இவனுடைய ஜாதகமெல்லாம் என்னமோ சரியா தான் இருக்கு. பட் இது ஒரு பிரேக் அவுட் ஆவானா, மறுபடியும் ஒரு 3000 வரைக்கும் போவானா அப்படின்ற கேள்வி வருது. அதாவது இது போன்ற பிரீமியமான ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு. இது மாதிரி பிரீமியமான ஷேர்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டைட்டன் கூட ஒரு பிரீமியமான பிராண்டு தான். அது போன்ற கம்பெனிகள் கடந்த காலத்தில் ஏறிக்கொண்டே வந்திருக்கு. இந்த கம்பெனியெல்லாம் கூட பாருங்க, வெறும் 200 ரூபா இருந்த ஷேர் இப்போ 2000 வந்து நிற்கிறான். இனி இதுக்கு மேலே தொடர்ச்சியாக ஏறினான்னா மேபி 4000 வந்தாலும் சந்தோஷம் தான், இல்லை மறுபடியும் 200 ரூபாய்க்கு கீழே வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் 200 ரூபா வந்ததுன்னா பூமாதேவி தாங்க மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தாங்க மாட்டாங்க. எது எப்படியோ இந்த சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு இவனுடைய பழைய கையை தாண்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு. தாண்டுதா 3000 போகுதா இல்லையா அப்படின்றது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா வாட்ச் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு.
இந்த ட்ரிவேணி டர்பைனுமே ஒரு நல்ல செக்டர்ல தான் இருக்கு, பவர் ஜெனரேஷன் செக்டர்ல இருக்கிறதுனால இவன் மேலேயுமே எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது உண்டு. இப்போ கூட பாருங்க, சமீபத்தில் இவன் வந்து 650 ரூபாயிலிருந்து 518 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 551 ட்ரேட் ஆகிறான். ஸோ இந்த லெவல் வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஒரு 2-3 மாசம் இங்கேயே இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னா மேபி அவனுடைய பழைய 650 700 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னுடைய கருத்து அதுதான். ஏற்கனவே இந்த கம்பெனி 2023 என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 240 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 360 ரூபா வந்திருக்கு. இப்போ 2024 ஆல்ரெடி 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாயெல்லாம் பார்த்துட்டு 551 இருக்கான். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 6 மாசமும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மார்க்கெட்டில் எது ஓரளவுக்கு புல்லிஷ் மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த IRCTC அப்படின்ற ஷேர் ஓரளவுக்கு புல்லிஷ் மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்தில் தான் இவன்லாம் வந்து 1120 வந்து ஒரு உண்மையிலேயே இது ஒரு ஜாக்பாட் லாபங்க. இந்த IRCTC இது மேலே எல்லாம் லாபம் வச்சு வாங்கி வச்சு உட்கார்ந்துருந்தா 565 ரூபாய் எங்க, 1000 ரூபாய் எங்க, ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். ஸோ மறுபடியும் அடுத்த முறையும் இவன் மேல் நோக்கி வரானா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். தற்சமயத்துக்கு மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிறான். அதே மாதிரி தான் இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அவனும் கூட சமீபத்தில் ஒரு வீழ்ச்சி 180 ரூபா போயிட்டு மறுபடியும் இப்போ 260 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இவன் தன்னுடைய அடுத்த ஹையான 350 ரூபாயை போய் தொடுவானா அப்படின்றது இதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, ரயில்வே துறையில எது ஃபேவரட் பங்கு அப்படின்னா இந்த ஆர்வினல் தான். இப்போ கூட பாருங்க 138 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது அப்படின்ற நியூஸ் வந்தோடனே 2.5% ஏறிட்டாங்க. ஸோ ஆர்வினல் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 1000 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அது இன்னொரு 4-5 வருஷத்துல அது 1000 ரூபாய் தொடரானா இல்லையா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். என்ன காரணம் அப்படின்னா இப்ப ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். இப்ப ட்ரெண்ட் என்ன, கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா இப்ப மான்சூன் சீசன் வருது, அப்ப ஃபெர்டிலைசர் சுகர் ஸ்டாக்ஸ்க்கு இது மேல வருமா, ஃபோக்கஸ்ல வருமா அப்படின்ற மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு பட்ஜெட்ல என்னவெல்லாம் சொல்லுவாங்க, எந்தெந்த செக்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறை, டிஃபென்ஸ், அக்ரி, செமிகண்டக்டர், ரெனியூபிள் ஸ்பேஸ்னு மறுபடியும் PSUல தான் ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப இது போன்ற பங்குகள்லாம் மறுபடியும் தொடர்ந்து மேலே ஏறி வந்ததுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்வினல் ஒரு காலத்துல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது 1000 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நண்பர்களே, இந்த ட்ரில் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அடிச்சதுங்க இன்னைக்கு லக்கி பிரைஸ் 5% அப்பர் ஃப்ரீஸ். இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்ற நியூஸ் கேட்டோடனே இவன் 5% மேலே ஏறிட்டான். இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட பாருங்க அவங்களுடைய பிரான்சைசி டொமினோஸ் பிஸா அப்படின்ற அந்த ஸ்டோரை வந்து 2000 ஸ்டோர் அப்படின்றது ஓபன் பண்ண போறாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு 1% மேலே தான் இருக்கான். இருந்தாலும் இவன்லாம் இன்னும் நல்லா வளரணும். ஆல்மோஸ்ட் அவனுடைய பழைய 800 ரூபா பக்கத்துல எல்லாம் வர வேண்டியது இருக்கு. என்னைக்கு வருவான்னு தெரியல. கடைசியா நம்ம பார்க்குற நியூஸ் சென்கோ கோல்டு. இந்த நியூஸ் வந்தோடனே எங்காவது ஒரு 10% இறங்கி இருந்தா ஓடி போய் பிடிக்கலாமேன்னு பார்த்தேன். அங்க ஒண்ணு இறங்கவே இல்லை, 6% தான். என்ன நியூஸ் அப்படின்றது வந்ததுன்னா இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு பிரான்ச்சைசில ஏதோ ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இதை வச்சு எங்காவது ஒரு 10% இறங்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஆசையா போய் பார்த்தேன். அவன் இறங்கவே இல்லை. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.